உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பா உங்களை புல் பேக் பண்ணுவாங்க, அதாவது உங்க காலை பிடிச்சி கண்டிப்பா இழுப்பாங்க. ஸோ ஆக்சுவலி ஜிம் நான் வந்து முடிச்சுட்டு கீழே வரும்போது என்னோட கிளைண்ட் எனக்கு வந்து மெசேஜ் போட்டுருந்தேன். எப்பவுமே நான் வந்து இந்த மார்னிங் ஒரு 8:30 அந்த டைம்ல என்னோட வாட்ஸ்அப் மெசேஜ் பார்ப்பேன். தென் 10-11 அந்த டைம்ல பார்ப்பேன். தென் ஈவினிங் ஒரு 5 o'clock முன்னாடி அந்த மெசேஜஸ் பார்ப்பேன். இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் பெருசா ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், ரைட்? ஸோ அப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. 5 minutes வந்து வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தாரு. 5 minutes என்னடா 5 minutes அனுப்பிச்சிருக்காருன்ட்டு நான் அந்த வாய்ஸ் நோட் ஆன் பண்றேன். அந்த ஆன் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயம் இருக்குல்ல, என் லைஃப்ல ரொம்ப நான் அடிப்பட்ட விஷயமா இருந்துச்சு. அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது, பிரதர் நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க, அது ரிலேஷன்ஷிப்புக்கும் ரிலேஷன், அதாவது சொந்தக்காரங்களுக்கும் இது வந்து அடாப்ட் ஆகுமா? என் சொந்தக்காரங்க என்ன ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றாங்க. அவங்க பசங்க சின்ன பசங்க தான், அவங்களே ரொம்ப டாக்ஸிக்கா தான் பிஹேவ் பண்றாங்க. எங்க அப்பா கிட்ட இந்த விஷயங்களை நான் ஸ்டேட் பண்ணும்போது, அதாவது எடுத்து வைக்கும் போது, சொந்தக்காரங்க ரொம்ப முக்கியம் லைஃபுக்கு, அவங்க இல்லைன்னா வாழ்க்கை இதாயிடும், நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க தான் வந்து நிப்பாங்கங்கிற மாதிரி சொல்றாரு. எனக்கு இந்த விஷயத்துல என்ன பண்றதுனே தெரியல, நீங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இவரு இந்த மாதிரி சொல்லவும் எனக்கு டக்குன்னு வந்த ஒரு ஸ்டோரி, ஆக்சுவலி ரீசெண்டா என்னோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ நான் எந்த ஒரு டெத், எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ், இது எதுக்குமே நான் பெருசா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். பட் எங்க அம்மா அங்க போயிருந்தாங்க அந்த டெத்துக்கு. ஸோ அதனால நான் போயிருந்தேன். அப்போ எங்க ஊர்ல இருந்து என்னோட பெரியமா பசங்க வந்திருந்தாங்க. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி கோச்சிங் எடுக்கிறேன், இப்படி இருக்கிறேன், இது எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நல்லாதான் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்துட்டு எங்க அக்காங்க, உன்னோட செஷன்ஸ் எல்லாம் வந்து 10 ரூபாயா, 20 ரூபா தானா, ஏய் அவ்வளோலாம் இருக்காது, 1 ரூபா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அந்த நேரத்துல அவங்க இப்படி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா என்கிட்ட பேசும்போது எனக்கு கோவம் வரல, பட் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. பிகாஸ் நம்ம அக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இடம் கொடுக்குறோம், நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஒரு இடம் கொடுக்குறோம், பட் ஆனா அவங்க நம்மள எப்படி ட்ரீட் பண்றாங்கல்ல, எனக்கு அந்த சமயத்துல எப்படி இருந்துச்சுன்னா, என்னோட ஹார்ட் பீட் வந்து வேகமா துடிச்சிச்சு, எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி ரொம்ப டென்ஸ்டா நான் ஃபீல் பண்ணேன் அந்த டைம்ல. ஓகே, எனக்கு ரிப்ளை கொடுக்கணும்னு தோணுச்சு. நான் என்ன ரிப்ளை கொடுத்தேன் தெரியுமா? நானாவது ஏதோ ஒன்று பண்றேன், நீ என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டில் அப்படி புளி மூட்டை மாதிரி இருக்க அப்படின்னாவும் டக்குன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சுத்தி இருக்கிற எல்லாம் என்னைய ஒரு மாதிரி பாக்குறாங்க, பிகாஸ் நான் ஏதோ சொல்லிதான் அவங்க அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், நீ என்ன அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தின, நான் ஏதாவது ரியாக்ட் பண்ணனா? நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், உடனே ஓன் ஒப்பாரி வைக்கிற அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? அவங்க அம்மா, எங்க பெரியம்மால இருந்து எல்லாருமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. தம்பி சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டான், ஆனா அவங்க பண்ண விஷயத்த நான் சொல்லவே கிடையாது. நான் ஜெனுவனா நடந்துக்கிட்டேன் அந்த இடத்துல. திஸ் இஸ் வாட் ஐ ஆம், ரைட்? அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட பேசவே இல்லை. எங்க அம்மா கூட என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் பெருசா ரியாக்ட் பண்ணவே கிடையாது. ஏன்னா இதே நான் பழைய மாதிரி இருந்திருந்தேன் அப்படின்னா பயங்கரமா ரியாக்ட் பண்ணிருப்பேன், கோவப்பட்டு எந்திரிச்சு போயிருப்பேன், நீலாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு. பட் அதில் நான் ரியாக்ட் பண்ணல. இது ரொம்ப சேடான ஒரு எண்டிங் தான், ஒரு பாசிட்டிவான எண்டிங் அந்த இடத்துல நடக்கல. தென் அதுக்கப்புறமேட்டு நான் அவங்களை கண்டுக்க கூட கிடையாது. ஏன்டா போனோங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த சுச்சுவேஷன். செகண்ட், எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேட்டிவ், எங்க பெரியம்மா, ஷர்ட் போட்டு ஷர்ட் போட்டு வீடியோ எடு, ஷர்ட் போடாம வீடியோ எடுக்காது, அது ரெஸ்பெக்ட்ஃபுல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படியா? நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது. நம்ம என்ன நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் அவங்க யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணது கிடையாது, அவங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. நான் எவ்வளவு கெட்ட பழக்கத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு என் லைஃப்ல நான் ரொம்ப டிசிப்ளின்டா இருந்தாலும் கூட அவங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? இப்பவுமே ஸ்மோக் பண்றியா, இப்பவுமே ட்ரிங்க்ஸ் பண்றியா? சரி ஓகே, நான் வந்து யாருக்கிட்டயுமே ஹெல்ப் பண்ணி போய் நிக்கவும் மாட்டேன். என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு, நான் சின்ன வயசுல இருந்து நான் அப்படித்தான். பட் இடையில கொஞ்ச நாள், இடையில ஒரு 1-2 வருஷம் என் லைஃபை நான் தொலைச்சிருக்கேன். பட் திரும்பி பேக் டு ட்ராக் வந்திருக்கேன். அந்த ஒரு திமிரு, அதுதான் நான் யாருங்கிறத சொல்லும். என்ன மோசமா ட்ரீட் பண்றவங்கள நான் ஏன் நல்லபடியா ட்ரீட் பண்ணணும்? நான் அவங்க கிட்ட பேச கூட மாட்டேன், அவ்வளவுதான். நான் பண்றது ஒரே ஒரு விஷயம் தான்,
I just keep my silence because I just believe silence is the biggest weapon. எப்பவுமே என்ன ஏதாவது ஒரு விஷயத்துல குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, டாமினேட் பண்றது. லட்சே உன்னோட வீடியோஸ்ல நீ வந்து இப்படி பேசுற, நீ வந்து உன்னோட வீடியோஸோட டைட்டில் வந்து ஏன் இவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்குன்னு. நான் இன்டென்ஷனோட தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட வைக்கிறேன். அது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நான் என்னோட எமோஷன்ஸோட உட்காந்துட்டு இருக்கேன், என்னோட தாட்ஸோட நான் உட்காடுறேன், என்னோட போன்லாம் தூக்கி போட்டு நான் பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இங்க பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரி கஷ்டப்படுற நிறைய பீப்புளுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பசங்களை நான் வந்து ஒரு மென்னா மாத்திட்டு இருக்கேன். என் கிளைண்ட் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இது உங்க செஷனுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கோலையா இருந்தேன், ஆனா உங்க செஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு ஆம்பளையா ஃபீல் பண்றேன். ஐ மீன் நான் யாருங்க நான் ஐடென்டிஃபை பண்றேன், எக்ஸ்ப்ளோர் பண்றேன், நான் ஒரு அந்த ஒரு மாஸ்குலினிட்டியை நான் வந்து என்ஜூர் பண்றேன் அப்படின்னா திஸ் இஸ் வாட் மை அச்சீவ்மெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் ஜிம்ல கூட எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட நிறைய பசங்க போயிட்டு சும்மா வளைஞ்சுக்கிட்டு அவங்களை ப்ரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நான் பண்ண மாட்டேன், எனக்கு தோணுச்சுன்னா மட்டும் தான் பண்ணுவேன். அப்ப அந்த பசங்களை அந்த பொண்ணு மதிக்கவே மதிக்க மாட்டாங்க, என்னதான் பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் பேசலாம், ஏன் பேசலன்னு கேட்பாங்க. என் கூட வெளியே வரதுக்கு எனக்கு அவ்வளவு தூரம் கால் பண்ணுவாங்க. பட் எனக்கு என்னோட ஓகே பெருசா இருக்கு, நான் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கள தெளிவா இருக்கிறதுனால ஐம் ஜஸ்ட் ரெடியூசிங் மை ஸ்கிரீன் டைம், ரைட்? ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம்? உங்க சொந்தக்காரங்க உங்களை மோசமா ட்ரீட் பண்றாங்க, உங்களை பழைய மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மேல இருக்கிற தப்பு நான் சொல்லிடுறேன், ரைட்? இந்த இடத்துல நம்ம மேலேயும் ஒரு தப்பு இருக்கும், அதை நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். பிகாஸ் நீங்க என்ன மாதிரி அவங்க உங்களை ட்ரீட் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க தான் அதுக்கு வழி வகுக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம்னா, இப்போ அவங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா நீங்க சிரிச்சுட்டு அமைதியா வந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பட் நீங்க அங்க ஆர்கியூ பண்ணும்போது நீங்க வீக்கா மாற ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்ப நீங்க வீக்கான ஒரு பர்சனா மாறும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஃபைன் இவன் இப்படிதான் அப்படின்னு இன்னும் நான் அட்வைசஸை கொடுக்குறேன்னு அன்வான்ட் அட்வைசஸா கொடுப்பாங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல ப்ராப்ளம் யார் மேல? அவங்க மேலயான்னு கேட்டா நெவர், நம்ம மேல. இது நம்ம மேல இருக்க ப்ராப்ளம். இப்ப அவங்க சைடுக்கு நம்ம வருவோம். அவங்களுக்கு நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தோமோ அதே அப்படியே தான் இருப்போங்க தான் ஒரு மென்டாலிட்டி. அதுலயும் ஒரு சில பேருக்கு என்ன மாதிரியான ஒரு ஹியூமன் நேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, சைக்காலஜிக்கலி நீங்க ஏதோ ஒரு விஷயம் உருப்படியா பண்ணும் போது, ஐ மீன் நான் சொல்றது உருப்படியா, சும்மா சும்மா வந்துட்டு நான் ஒரு மணி நேரம் ஒரு ஒர்க் பண்றேன், மற்ற நேரம்லாம் நான் உட்காந்து படம் பாக்குறேன், பாட்டு கேட்கறேன், அந்த மாதிரி பீப்புள் கிட்ட நான் பேசல. நான் சொல்றது சாலிடான வாரியர்ஸ் கிட்ட. என்னோட 24 ஹவர்ஸ்ல 10 ஹவர்ஸ் கிட்ட நான் வந்து என்னோட மிஷன் நான் எப்படி போகலாம், ஜெயிக்கலாம், இப்படிதான் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறவங்க கிட்ட நான் பேசுறேன், ரைட்? ஸோ நீங்க இந்த மாதிரி யோசிக்கும் போது அடுத்து நான் என்ன பண்ணணும், என் லைஃப்ல நான் என்ன சக்சஸ்ஃபுல் ஆகணும், என்ன நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும், என்னோட எமோஷனலி நான் அப்படி ஸ்ட்ராங் ஆகுது, மென்டல் ஸ்ட்ராங் ஆகுது எப்படி, இந்த மாதிரிலாம் யோசிக்கிற பீப்புள் நீங்கன்னா கண்டிப்பா நீங்க அப்படிதான் இருப்பீங்க, ரைட்? ஸோ மேபி நீங்க இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க மத்தவங்களுக்கு வித்தியாசமா தான் தெரிவிங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் விட நீங்க கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்துல உருப்படியா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த கூட்டத்துல ஒரு பீப்புளா இருக்கிறதுனால அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. மேபி அவங்க கிட்ட பணம் இருக்கலாம், ஆனா பணங்கிறது சக்சஸை டிஃபைன் பண்ணாது, ரைட்? முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணம் இருந்துச்சுன்னா பணம் சக்சஸை டிஃபைன் பண்ணவே பண்ணாது. சக்சஸுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம்தான் பணமே தவிர, பணம் இவ்வளவு இருந்துச்சுன்னா அவங்க சக்சஸ்ஃபுல்னு நீங்க சொல்லவே கூடாது. அது தப்பான பெர்ஸ்பெக்டிவ். அது ரொம்ப ராங் பெர்ஸ்பெக்டிவ், ரைட்? ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, பணம் மட்டும் இருக்கிறது வாழ்க்கை கிடையாது. நிம்மதி, மன அமைதி, காம்னஸ், மென்டலி ஸ்ட்ராங், எமோஷனலி ஸ்ட்ராங், ரிலேஷன்ஷிப்பை மற்றவங்களை எவ்வளவு மதிக்கிறோம், எல்லாத்தையும் பொறுத்துதான் இந்த சக்சஸ் எனக்கு வர விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அவங்க அப்பா சேர்த்து வச்சுதான் இருக்கலாம், அவங்க வீட்டுல இருக்கவங்க சேஃப் அண்ட் செக்யூர்டா அவங்களுக்கு எல்லா விஷயமும் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் இருந்தா போதுமா? உடம்புல ஹெல்த் நல்லா இருக்க வேண்டாமா? மென்டல் ஹெல்த் நல்லா இருக்க வேண்டாமா? கடவுள்னு பேசிட்டு கடவுளுக்கு என்ன விஷயங்கள் ஆப்போசிட்டா பண்றாங்களோ அதெல்லாம் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. சோ சைலண்டா இருக்க கத்துக்கங்க ஃபர்ஸ்ட்.
இப்படி அவங்க கூட நீங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கிறனால மேபி உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க சொந்தக்காரங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், அவங்க இல்லைன்னா உன்னால வாழ்க்கையை லீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்றாங்கன்னா ஒரு விஷயத்த நல்லா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இவங்க கூட இருக்கிறனால உங்க செல்ஃப் கான்பிடன்ஸ், செல்ஃப் எஸ்டீம், மென்டல் ஹெல்த், உங்களை நீங்களே மோசமா தான் ட்ரீட் பண்ணுவீங்க. இவங்க சப்போர்ட் இல்லாம என்னால மேல வர முடியாதுங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். சோ உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னா நீங்க எவ்வளவு ஜெயிச்சாலும் அந்த வெற்றி கூட உங்களோட தான் இருக்காது, அவங்களோட தான் இருக்கும். தட்ஸ் வாய் நான் அதனாலதான் யார்ட்டையும் போயிட்டு நிக்க கூட மாட்டேன். எனக்கு வந்து இது பண்ணுங்க, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ், நோட் பண்ணு, நோ 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 நோ. அப்படி அவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்ற எல்லாத்துக்குமே நீங்க தலையாட்டுற மாதிரி ஆயிடும். வாங்குற மாதிரிதான் உங்களை ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்து. ஸோ நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங் டேர்ம் ரன்னுக்கு எப்பவுமே நீங்க ஒரு சூசபிள் பர்சன், ஒரு அக்செப்டபிள் பர்சன். யூ ஹாவ் த மோர் அமௌண்ட் ஆஃப் திங்ஸ் டு நீங்க ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்கீங்க, லைஃப்ல ஜெயிக்கணும், இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மத்தவங்களை டிபெண்ட் பண்ணாம நீங்க எதுவுமே மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி, அதாவது அந்த சொந்தக்காரங்க சும்மா அவங்கள வச்சுக்கிறேன், இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இதுக்காக நான் அவங்கள வச்சுக்கிறேன்னா நீங்க வச்சுக்கவே கூடாது. பீப்புள் உங்ககிட்ட எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, உன்னோட நல்ல குணம், நீ என்ன விஷயம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் பார்த்துதான் பீப்புள் உங்க கூட வந்து பேசணும் பழகணுமே தவிர, நான் வந்து பணம் வச்சிருக்கேன், எனக்கு வந்து இவ்வளவு கான்டாக்ட்ஸ் இருக்கு, நான் வந்து இவ்வளவு தூரம் வச்சிருக்கேன், அதனால எனக்கு வந்து பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் கண்டிப்பா ஏதோ ஒரு நேரத்துல உன்னை கழட்டி விட்டு ஓடிடுவாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். யூசி எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட இடங்கள்ல எனக்கு ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. பட் நான் அவங்கன்னு தேடி போகும்போது ஏதோ ஒரு வகையில அவங்களோட அட்வைசஸை கேட்டுக்கிட்டு இல்ல அவங்களோட தாட் ப்ராசஸ்ல இருந்துகிட்டு தான் இருக்கேன் தவிர நான் யாருங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணதே கிடையாது. யாருக்கு வேணா நான் மத்தவங்க யார் கண்ணுக்கு வேணாலும் நான் இப்ப தப்பா தெரிவேன், கண்டிப்பா தெரிவேன். கண்டிப்பா அவங்க அப்படிதான் யோசிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களே அப்படிதான் யோசிப்பாங்க. அவங்களுக்காக எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் விட்டு கொடுத்துட்டு போக முடியாது என்னைக்குமே. இதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்பேன். நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னா அதுல நீங்க எவ்வளவு ஸ்டாண்டர்டா நிக்கிறீங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. அது சந்தோஷமா இருக்கிற நேரம் மட்டும் கிடையாது, கஷ்டம் வரப்ப கூட அந்த விஷயத்துல நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. நெல்சன் மண்டேலாவை உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? ஆப்பிரிக்காவோட பிரசிடென்டா இருந்தவர், ரைட்? அவரோட அந்த 70s வரைக்குமே ஜெயில இருந்தார். 70ஸ்க்கு அப்புறம் தான் அவர் வந்து பிரசிடென்டா மாறினார், தெரியுமா? அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக நின்றுருக்காரு. சக்சஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் பை ஹவு மச் மணி யூ ஆர் ஹேவிங் அப்படிங்கிறதுல கிடையாது. சீரியஸா சொல்றேன், நல்லா தெளிவா காது கொடுத்து கேளுங்க. பட் அதுக்காக பணம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். மணி இஸ் இம்பார்ட்டன்ட் டு பை வாட் எவர் ஐ வாண்ட், பட் தட்ஸ் நாட் மை லைஃப். அதுதான் என்னோட வாழ்க்கை நான் நினைச்சேன்னா அது கிடையாது. ஸோ அட்ரஸ் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்த. ஸோ இவங்க கிட்ட நீங்க பவுண்டரிஸை செட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இன்னும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குன்னா முதல்ல அந்த தாட் ப்ராசஸ்க்கு நில்லுங்க. அவங்க கிட்ட போய் ஆர்கியூ பண்ணாதீங்க. ஏய் நான் தான் கரெக்ட், நெவர், டோன்ட் ட்ரை டு ப்ரூவ் டு எனி ஒன் ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் இமேஜ், அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா அதுல நீங்க இம்ப்ரூவ் ஆக ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்காகன்னு இல்ல, உங்களுக்காக பண்ணுங்களேன். நீங்க யாருங்கிறத உங்களுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக அந்த விஷயத்த பண்ணுங்க. நீங்க என்னைக்கு அடுத்தவங்களோட வேலிடேஷனுக்காக ஒரு விஷயமும் பண்றீங்களோ அந்த நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போதே அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அவங்களோட பாயிண்ட்ஸ் தான் ஜெயிக்குது, அவங்களோட வேல்யூஸ் தான் அந்த இடத்துல ஜெயிக்குதே தவிர நீங்க ஜெயிக்கல. பட் ஒன்ஸ் நீ எவ்வளவு வேணாலும் பேச, எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு என்னோட ஒர்க் முக்கியம், எனக்கு என்னோட கரியர் முக்கியம், நான் ஒரு பெரிய ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி நீங்க போகும்போது அவங்க உங்களை எப்பவுமே ஒரே மாதிரிதான் பார்ப்பாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா கதை, என்ன சின்ன வயசுல என்ன வந்து ஒரு வேஸ்டா பார்த்தவங்க இப்பவுமே அப்படிதான் பார்ப்பாங்க. அவங்க கிட்ட போய் நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணுமா நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு? நான் நாளைக்கு வந்து சக்சஸ் ஆகி மேபி நான் வந்து நிறைய மணி மேக் பண்ணி நான் ஒரு பில்லியனர் ஆனா கூட அவங்களோட தாட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, தப்பு பண்ணி தாண்டா வந்து இது அவ்வளவு தூரம் ஆயிருக்கான். இன்ஃபேக்ட் நான் எவ்வளவு பேருக்கு கோச் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளவு பேர் என்ன நம்பி கிளைண்ட்ஸா வந்திருக்காங்க. ஆனா என்னோட சொந்தக்காரங்கள ஒருத்தர் சொன்னது என்ன தெரியுமா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னாரு.
பட் அவரே என்கிட்ட திரும்பி வந்து எப்படி வந்து ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டுறதுன்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்கள விட நீங்கள் இம்ப்ரூவாக தெரியும் போது கண்டிப்பாக பீப்புளுக்கு பயம் வரதான் செய்யும். உங்களை ஹியூமிலேட் பண்ண தான் செய்வாங்க. உங்கள் செல்ஃப் எஸ்டீமை உடைக்க தான் செய்வாங்க. இதுக்காக பயந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என் லைஃபே அவங்க இல்லாமல் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க தான் வந்து தோத்து போய் ஒரு இடத்துல ஓரமா நிற்பீங்க. அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ தட்ஸ் வாய் இந்த இடத்துல தேவைப்படுற ஒரு விஷயம்னா மென்டல் ஸ்ட்ரென்த். அதனாலதான் மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல நான் சொல்றேன். மேபி ஒரு சில சமயம் அவங்க ரொம்ப பேசும்போது அரவணைப்பா ஓ மை காட் அப்படி தெரியலாம். பட் உள்ளுக்குள்ள அவங்க என்ன வச்சுட்டு பேசுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இஃப் சம்ஒன் இஸ் ரியலி டோட்டலி ஃபுல்லி கேர் அபவுட் யூ அப்படின்னா அவங்க நீ பண்ற தப்பு கரெக்ட்லாம் சொல்ல மாட்டாங்க. நீ என்ன பண்றியோ அதை நீ இம்ப்ரூவ் பண்ணு, இந்த விஷயத்துல நீ இம்ப்ரூவ் பண்ணு, நீ இதுல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணு, அதுல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், முடிஞ்சா ஃபினான்ஷியலி இல்லைன்னா எமோஷனலி சப்போர்ட் பண்றேன், அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ சைக்காலஜில ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, உங்களை ரொம்ப ஹியூமிலேட் பண்றாங்க அப்படிங்கும் போது நீங்க அவங்க கிட்ட திரும்பி திரும்பி போய் பேசும்போது நீங்க உங்களை விட்டு கொடுக்குறீங்கிறது தான் அர்த்தம். நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறத நீங்க தான் அவங்களுக்கு சொல்லித்தரீங்க, டீச் பண்றீங்க. ஸோ கிரியேட் பவுண்டரிஸ், அவ்வளோதான். பவுண்டரிஸ் கிரியேட் பண்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் பவுண்டரிஸ் செட் பண்ணுங்க அப்படின்னு, பட் அது ரொம்ப கஷ்டம் லிட்டரலி. பட் அதுக்கு நீங்க பழகிதான் ஆகணும், வாழ்க்கை கற்றுக் கொடுத்து தான் ஆகும், ரைட்? ஸோ இஃப் யூ நீட் மை கோச்சிங் லிங்க் கீழே இருக்கும், ஷெடியூல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் ஹாவ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் திங் ஃபார் யூ. ஃபார் 30 days உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நீங்கள் டபுள் எக்ஸ் பண்ணலாம். 30 days மட்டும் நான் சொல்கிற டாஸ்க் அண்ட் வீக்லி செஷன்ஸ் நான் கொடுக்க போகிறேன் என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில். கீழே வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க, ரைட்? 499, ஜஸ்ட் 30 days. 499 உங்கள் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா என் மேலே நம்பிக்கை இருந்தால் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை அப்படின்னா don't waste your time and my time too, right? So be strong, stay positive. This is KJ. Before I'm going to end this video, நீ உனக்கு ராஜாவா, யார் உதவியும் இல்லாம உன்னால வர முடியும். நீயா இருக்கும் போது பீப்புள் உன்னை தேடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ யார்ட்டுமே போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நம்பு, நீ நம்பு. பைபிள்ல தான் போட்டிருக்கு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். ஸோ நீ யார்கிட்டையும் போய் கெஞ்சிக்கிட்டுலாம் நிக்காத. நீ யாருங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணு, நீ யாருங்கிறத ஃபர்ஸ்ட் தேடு, உனக்கு என்ன வேணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா நீ எல்லாத்தையுமே கெயின் பண்ணுவ. ஸோ அதுக்காக வந்து அவங்க கிட்ட பேசவே கூடாது, நீ வந்து என்ன கிட்ட பழகவே பழகாது, அவ்வளவுதான், சிம்பிள். தேவையில்லை. உன்னை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ற பீப்புள் அவங்க சொந்தக்காரங்களாவே இருந்தாலும், இன்ஃபேக்ட் அவங்க பெத்தவங்களாவே இருந்தாலும், எதுக்கு அவங்க அவங்க கிட்ட என்ன ப்ராப்ளம்ங்கிறத பேசி கான்சோல் பண்ணு, ஹார்ட் கான்வர்சேஷன் மேக் பண்ணு. அப்படி இல்லையா ஜஸ்ட் நீ உன்னோட ஒர்க் பாரு, நீ டிசிப்ளின்டாகவும் ரொம்ப ஹார்டான ஒரு பர்சனாகவும் மாத்திக்கோ. பீப்புள் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, அவங்க உன்னை வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. இப்ப எங்க அம்மாலாம் என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. எப்படி அவ்வளவு தூரம் படிக்கிறேன்னு கேட்பான், எப்படி எவ்வளவு தூரம் இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கா? பிகாஸ் அவங்க என்னோட குரோத்தை பாக்குறாங்க. நான் 2021 நான் எப்படி இருந்தேன், 2023 நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கிறேன், நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ பி ஸ்ட்ராங். முன்னாடி சொல்லிட்டேன், பரவாயில்ல திரும்பி சொல்றேன். பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. அண்ட் இஃப் யூ நீட் மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் மோர் திஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ், ஜஸ்ட் click this link and subscribe and all in the option click பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோட வீடியோஸ் போடும்போது, ரைட்?